நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தோம் அப்படின்னா மெசேஜ் ஆத்தென்டிகேஷன் கோட் அப்படிங்கிறாங்க, அல்லது மேக் கோட் அப்படிங்கிறாங்க. ஸோ மெசேஜ் ஆத்தென்டிகேஷன்னா என்னென்னு பார்த்துருக்கோம். இப்போ மேக் கோட்னா என்ன அப்படின்னா, நார்மலாக ஒரு மெசேஜ் இருக்கும், மெசேஜையும் கீயையும் யூஸ் பண்ணி நம்ம வந்து மேக் கோட் வந்து ஜென்ரேட் பண்ணுறாங்க. சரியா, நம்மளோட பிளைன் டெக்ஸ்ட் மெசேஜும் கீயும் யூஸ் பண்ணி மேக் கோட் வந்து ஜென்ரேட் பண்ணுறாங்க. டயக்ராம் பாருங்கள். யூசர் ஏல வந்து எப்படி ஒரு மேக் ஜென்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா, K, கேம்னா மெசேஜையும் கீயையும் யூஸ் பண்ணி மேக் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணி ஒரு கோடு ஜென்ரேட் பண்ணுறாங்க. அந்த கோடை ஒரிஜினல் மெசேஜோட அப்பன் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. சரியா, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அங்கே வந்து அந்த மேக்கு கோடை கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. அங்கே வந்து ஹேஷ் வேல்யூ எல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்ல, ஹேஷ் ஃபங்க்ஷன் அப்ளிகேஷனில் மெசேஜ் அத்தென்டிகேஷனில் ஹேஷ் வேல்யூவை கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. இந்த இடத்துல நம்ம அனுப்புகிற மெசேஜ் அத்தென்டிகேஷன் கோடை வந்து கம்பேர் பண்ணி வெரிஃபை பண்ணுவாங்க. சரியா, எல்லாமே ஒரே ப்ரொசீஜர் தான். அந்த வெரிஃபிகேஷனுக்காக மெசேஜோட இன்டெகிரிட்டியை வந்து கரெக்டாக இருக்குது வெரிஃபை பண்ணுறதுக்காக சம் கோடை வந்து நம்ம வந்து ஒரிஜினல் மெசேஜோட அட்டாச் பண்ணி அனுப்புவோம். அது ரிசீவர் சைடில் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு ஓகேவா இல்லையான்னு செக் பண்ணுறது தான் அந்த ஹோல் ப்ராசஸ். ஓகேவா, அந்த அட்டாச் பண்ணி அனுப்பக்கூடிய அந்த கோடு தான் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இல்லை ஹேஷ் வேல்யூவாக இருக்கும், இல்லைனா டிஜிட்டல் சிக்னேச்சராக இருக்கும், இல்லைனா மெசேஜ் ஆத்தென்டிகேஷன் கோடாக இருக்கும். சரி, மற்றபடி ப்ராசஸ் வந்து சேம் தான். ஸோ மேக்கில் நமக்கு ஹெச்மேக் சிமேக்குன்னு ரெண்டு இருக்குது. ஹெச்மேக் பார்த்தோம் அப்படின்னா ஹேஷ் பேஸ்டு மெசேஜ் அத்தென்டிகேஷன் கோடு. டயக்ராம் வந்து பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு யூசர் ஏ யூசர் பி எப்படி வந்து ஒரு மேக் கோடு வந்து ஜென்ரேட் பண்ணுறாங்க ஹேஷை யூஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதான் வந்து ப்ரொசீஜர். இந்த மாதிரி ஒரு இதை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு கீயோட ஐபேடை வந்து ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸ்ஆர் பண்ணிவிட்டு ஒரிஜினல் மெசேஜோட எம்பெடட் பண்ணுறாங்க, அப்பன் பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு ஹேஷ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறமா அதை கீயோட ஓபேட் பிட்டோட ஜாயின் பண்ணி அப்பன் பண்ணிவிட்டு மொத்தமாக சேர்த்து ஒரு ஹேஷ் ஃபங்க்ஷன் வந்து அப்ளை பண்ணுறாங்க. இப்படி தான் வந்து ஹெச்மேக் கோடு ஜென்ரேட் பண்ணுறாங்க. இந்த கோடை ஒரிஜினல் மெசேஜோட அப்பன் பண்ணி சென்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ராசஸ்க்கு ஒரு தனி டயக்ராம் கொடுத்துருக்காங்க, அது என்னென்னு பார்ப்போம். ஸோ இந்த டயக்ராம் ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கீயை வந்து நமக்கு தேவையான பிட் இருக்கிற மாதிரி பிட்ஸு சேர்த்து அப்பன் பண்ணி அதோட ஒரிஜினல் சைஸ்க்கு கொண்டு வர்றாங்க. ஸோ இந்த எக்ஸ்டெண்ட் பண்ண கீயை ஐபேடுன்னு பிட்ஸ் இருக்குது, அந்த பிட்டோட நம்ம எக்ஸ்ஆர் பண்ணுறோம். எக்ஸ்ஆர் பண்ணும்போது நமக்கு ஒரு சீக்ரெட் கீ பிட் வந்து கிடைக்குது, சீக்ரெட் கீ வந்து கிடைக்குது. சரி, எஸ்ஐ வந்து கிடைக்குது. இதை வந்து இந்த Y0 to Y1 L-1 அப்படிங்கிறது என்னென்னா இன்புட் மெசேஜ் பிளாக். ஸோ இந்த பிளாக்கோட நம்ம அப்பன் பண்ணுறோம். சரியா, ஃபஸ்ட்டு வந்து கீயை ஐபேட் யூஸ் பண்ணி எக்ஸ்ஆர் பண்ணி வரக்கூடிய அந்த சீக்ரெட் கீயை ஒரிஜினல் மெசேஜோட அப்பன் பண்ணிவிட்டு ஒரு ஹேஷ் ஃபங்க்ஷன் வந்து அப்ளை பண்ணுறேன். நார்மலாக SHA-512 யூஸ் பண்ணுவோம். அந்த ஹேஷ் ஃபங்க்ஷனுக்கு இன்புட்டாக அந்த அப்பன் பண்ண மெசேஜும் ப்ளஸ் ஒரு இனிஷியல் வெக்டரை வந்து நான் சென்ட் பண்ணுறேன். சென்ட் பண்ணும்போது ஒரு n பிட் அவுட்புட் வந்து கிடைக்குது. சரியா, இந்த என்பிட் அவுட்புட்டை வந்து நான் எடுத்துகிட்டு இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அடுத்தது இன்னொரு ஃபங்க்ஷன். ஃபஸ்ட்டு வந்து ஐபேடோட நான் எக்ஸ்ஆர் பண்ணுறேன்ல, இந்த டைமில் நான் ஓபேட் அப்படிங்கிற பிட்டோட நான் எக்ஸ்ஆர் பண்ணி எனக்கு ஒரு பி பிட் கிடைக்குது. அதை வந்து S0ன்னு வச்சுக்கிறேன், சீக்ரெட் கீ தான். ஸோ அந்த பிட்டையும் நான் இங்கே வந்து ஹேஷ் ஃபங்க்ஷன் பண்ணி ஒன்று வருதில்ல, அது ரெண்டையும் வந்து நான் என்ன பண்ணுறேன், அப்பன் பண்ணுறேன். ரெண்டையும் கன்கார்டினேட் பண்ணிவிட்டு அகெயின் ஒரு ஹேஷ் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணுறேன். அதுக்கு இனிஷியல் வெக்டராக ஒரு n பிட்ஸ் வந்து கொடுக்குறேன். அவுட்புட் வந்து n பிட் கிடைக்குது. இதான் வந்து நான் வந்து ஒரிஜினல் மெசேஜோட அப்பன் பண்ணி ரிசீவருக்கு சென்ட் பண்ணக்கூடிய ஹெச்மேக் கோடு வந்து இப்படி தான் ஜென்ரேட் ஆகுது. சரியா, இது வந்து ஹெச்மேக் ஃபங்க்ஷனுக்கு. சரியா, ஃபஸ்ட்டு ஒரு K ப்ளஸ் ஐபேடை வந்து எக்ஸ்ஆர் பண்ணுறேன். அதை வந்து ஒரிஜினல் மெசேஜ் பிளாக்கோட அப்பன் பண்ணிவிட்டு ஹேஷ் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணுறேன். ஹேஷ் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணும்போது எனக்கு கிடைக்கக்கூடிய அந்த அவுட்புட் n பிட்ஸை K ப்ளஸும் ஓபேடையும் ஜாயின் பண்ணி ஒரு எக்ஸ்ஆர் அதோட அப்பன் பண்ணி அகெயின் ஒரு ஹேஷ் ஃபங்க்ஷன் வந்து நான் பெர்ஃபார்ம் பண்ணுறேன். சரி, இப்படி தான் எனக்கு ஹெச்மேக் கோட் வந்து ஜென்ரேட் ஆகுது. சரியா, ஸோ இன்னொரு கேட்டகரி வந்து மேக்கில் ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று ஹெச்மேக், இன்னொன்று சிமேக். ஹெச்மேக்னா ஹேஷ் பேஸ்டு மெசேஜ் அத்தென்டிகேஷன் கோட், அதை நம்ம பார்த்துட்டோம். அதில் தான் ஐபேட் ஓபேட்லாம் வரும். இனி சைஃபர் மெசேஜ் அத்தென்டிகேஷன் ஒன்று இருக்குது, கோடுன்னு இருக்குது. இது வந்து சிமேக். இது வந்து வேரியபிள்லேருந்து மெசேஜை வந்து செக்யூராக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ மெசேஜ் பிளாக் M1 M2 Mn இருக்குது. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு கீ யூஸ் பண்ணி என்க்ரிப்ட் பண்ணியிருப்போம். என்க்ரிப்ட் பண்ணிவிட்டு இதான் ஃபஸ்ட்டு சைஃபர் பிளாக். சரியா, C1 வந்து எனக்கு எப்படி கிடைக்குது, மெசேஜ் 1, அதாவது ஃபஸ்ட்டு பிளாக்கை K யூஸ் பண்ணி என்க்ரிப்ட் பண்ணும்போது கிடைக்குது. நெக்ஸ்ட்டுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு பிளாக்குக்கு இந்த ப்ரீவியஸ் பிளாக்குக்கு ஒரு அவுட்புட் கிடச்சதில்ல, அதை வந்து அனுப்பி அதை வந்து எக்ஸ்ஆர் பண்ணி அப்புறமா என்க்ரிப்ட் பண்ணுறேன். இதே மாதிரி ஸ்டில் லாஸ்ட் வரை இங்கே நடக்குது. சரியா,
இங்கே வந்து நான் வந்து அடிஷ்னலாக ஒரு K1 ஒரு புது கீயை வந்து லாஸ்ட் MN பிளாக்குக்கு வந்து எக்ஸ்ஆர் பண்ணுறதுக்கு நான் என்னெல்லாம் கொடுக்குறேன், இங்கே ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஒரு இன்புட் புதுசாக ஒரு K1 யூஸ் பண்ணி என்க்ரிப்ட் பண்ணிவிட்டு நார்மல் K வந்து இங்கே அதுக்கப்புறமா என்க்ரிப்ட் பண்ணுறேன். சரி, எக்ஸ்ஆர் பண்ணுறதுக்கு இங்கே லாஸ்ட்டு பிளாக்குக்கு எக்ஸ்ஆர் பண்ணுறதுக்கு ப்ரீவியஸோட இன்புட் ப்ளஸ் இன்னொரு நியூவாக ஒரு K1 அப்படிங்கிறத ஆட் பண்ணி வர்ற ஆன்சரை வந்து என்க்ரிப்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஒன் டைப் சிமேக்கில் இது வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, மெசேஜ்லேருந்து இன்டிஜர் மல்டிபிள் ஆஃப் பிளாக் சைஸாக இருந்தது அப்படின்னா, ஒருவேளை அந்த மல்டிபிள் ஆஃப் பிளாக் சைஸாக இல்லை அப்படின்னா இன்னொன்று கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா, அதே ப்ராசஸ் தான் இங்கே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, டைரெக்டாக யூஸ் பண்ணி என்க்ரிப்ட் பண்ணும்போது ஒரு பிட் கிடைக்குது. அதே மாதிரி ப்ரீவியஸ் வந்து கொடுக்குறாங்க. லாஸ்ட்டாக அந்த சேம், அதாவது நாட் இன்டிஜர் மல்டிபிள் ஆஃப் பிளாக் சைஸாக இருந்தால் ஃபைனல் பிட்டை வந்து என்ன பண்ணுவோம், 1 ஃபாலோ பண்ணி சம் ஜீரோஸ் ஆட் பண்ணி அதை மேட்ச் பண்ணுவாங்க. சரியா? ஸோ மேட்ச் பண்ணிவிட்டு அப்பன் பண்ணிவிட்டு K2 அப்படிங்கிற கீ இதே ப்ராசஸ் தான் பண்ணுறோம். என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த நாட் இன்டிஜர் மல்டிபிள் பிளாக் சைஸாக இல்லை அப்படின்னா, கரெக்டு பிளாக் சைஸாக இல்லைன்னா லாஸ்ட்டு பிளாக் சைஸ் இப்போ எல்லாமே 64 இருக்குதுன்னு வைங்க. லாஸ்ட்டு பிளாக் சைஸில் 60 இருக்குது அப்படின்னா அதான் வந்து இது பண்ணுறதுக்கு இன்னொரு 4 பிட் வேணும். அப்போ 1 ஃபாலோ பண்ணி ஒரு 3 ஜீரோஸ் வந்து ஆட் பண்ணிப்பாங்க. சரி, ஆல்ரெடி 0s 1s ஒரு 60 பிட்ஸ்ன்னு இருக்குது அப்படின்னா லாஸ்ட்டாக அந்த 4 பிட்டை மேட்ச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அப்பன் பண்ணிவிட்டு வந்து இந்த ப்ராசஸாக ரிப்பீட் பண்ணுவாங்க. அங்கே K1 இங்கே K2. ஸோ இதுதான் வந்து ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ். மற்றபடி சேம் தான். சிமேக் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஹெச்மேக்னா ஐபேட் ஓபேட் ஞாபகம் வச்சுக்கோங்க. சிமேக் அப்படின்னா சிம்பிள், ப்ரீவியஸோட அவுட்புட் எடுத்து எக்ஸார் பண்ணி பண்ணுறது. லாஸ்ட் பிளாக்குக்கு மட்டும் என்ன பண்ணுவாங்க, எக்ஸார் பண்ணும்போது ப்ரீவியஸ் அவுட்புட்டையும் கொடுப்பாங்க, அடிஷ்னலாக K1 அப்படிங்கிறதையும் கொடுத்து வர்ற ஆன்சரை நார்மலாக K யூஸ் பண்ணி என்க்ரிப்ட் பண்ணுவாங்க. இது வந்து சிமெட்ரிக் கீ தான். இங்கே எல்லாமே சிமெட்ரிக். ஓகேவா? K1 K2 அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க, கீ கிடையாது, ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. இது ஒரு பிட்ஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூவாக இருக்கலாம். இங்கே K1 யூஸ் பண்ணுறோம். இன்னொன்று வேரியபிள்லேருந்து இல்லை அப்படின்னா லாஸ்ட் பிட்டில் வேரியபிள்லேருந்து சம் 1 ஃபாலோ பண்ணி சம் ஜீரோஸ் அப்பன் பண்ணிவிட்டு K2 அப்படிங்கிற இன்னொரு கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணி எக்ஸார் பண்ணி ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ மேக் மெசேஜ் அத்தன்டிகேஷன் கோடில் 2 பார்த்துருக்கோம். ஒன்று வந்து ஹெச்மேக், இன்னொன்று சிமேக்.